கடவுள் பெயரால் இன்னமும் மூட நம்பிக்கை இவங்க வலுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் மனநோயாளி, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. நானும் சாமி கும்பிடுறவன் தான், ஏன் பொட்டு வச்சிருக்கேன், சாமி கும்பிடுறவன் தான். ஆனா சிவனை நீ பாத்திர முடியுமா? இது ஏதாவது லாஜிக் இருக்கா? இதெல்லாம் கடவுள் செய்ய சொல்லல. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ கடவுள் மேல குறை சொன்ன, இது இவெல்லாம் ஏமாத்துறது இடையில. கடல்லே இல்ல, பரிகாரமும் ஒரு கிடையவே கிடையாது. நீ செய்த பாவத்தை நீ அனுபவிச்சதான் ஆகும். மெட்ராஸ் டான் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கிரிவலம் போயிட்டு இடுக்கு பிள்ளையார் கோவில்ல அந்த உள்ள போயிட்டு வெளியே வந்தா பில்லி சூனியம், உடம்புல இருக்க நோய் நொடிகள் எல்லாம் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. மூட நம்பிக்கைன்னே சொல்லலாம். இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வழியில உள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு. உள்ள போயிருக்காரு, பட் வெளியவும் வர முடியல. போன வழியிலையும் ரிட்டனும் வர முடியாம மூச்சு திணறி மயக்கடிச்சு விழுந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துருக்கு. இந்த சம்பவம் பத்தி பாத்தீங்களா? மூட நம்பிக்கை இல்ல, அது கிரிவல பாதை 14 கிலோமீட்டருமா. அதுல திருவண்ணாமலைக்கு பேக் சைடு உள்ள அந்த மலையை சிவனாவே நினைச்சு வழிபடுறது அது வழக்கம். அது பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 14 கிலோமீட்டர் சுற்றுலா அஷ்டலிங்கம் இருக்கு. நான் போயிட்டு வந்தேன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஷூட்டிங் ஒன்று, சினிமா ஷூட்டிங் ஒன்று போயிட்டு நான் அப்படியே எல்லாத்தையும் பார்த்து தான் வந்தேன். அஷ்டலிங்கம் இருக்கு. இதில் இவர் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநில கிழக்கு கோதாவரி ராஜமுந்திரியை சார்ந்த மணிக்குமார் ஆளுக்கு தூச்சோடு இருக்காரு. அவருக்கு இந்த இடுக்கு பிள்ளையார் வழியாக வந்தாக்க கை கால் வலி, பில்லி சூனியம் இதெல்லாம் போகும்னு சொல்லியிருக்காரு. உடல் பருமன் வேற. இவர் நீண்ட வரிசையில் நின்றதுலே டயர்டாகிட்டு இருக்காரு ஆல்ரெடி. அது இவ்வளோதாம இருக்கும். அது உங்கள் உடம்பு பக்கவாட்டில் வச்சு மெதுவாக ஸ்டெப்பாக மூவ் ஆகி வெளில வரணும். அதெல்லாம் அது ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு செட்டானால் பாருங்கள், இல்லைனா வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் இவர் நீண்ட நேரம் நின்று பில்லி சூனியெல்லாம் போகணுங்கிறதுக்காக குழந்தை பாக்கியம் வரணும் வேற. அதில் ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம இதை மூட நம்பிக்கையெல்லாம் சொல்ல முடியாது. ஐதீகம் ஒரு நம்பிக்கை. உன்னால முடியல இல்ல சார், ஆனா உயிர் போற அளவுக்கு அங்க வரும்போது தானே சார் அதுதான் பிரச்சனையா வருது. அதுதான் ஆடு கோழிடுறது, கோழி பழிக்கிறதோட நிப்பாட்டிக்கிறது. நம்மெல்லாம் அதை தாண்டி போறது இல்லை. கடவுளுக்கு நமக்குமான டீலிங்கு ஆடை வெட்டுற கோழியை வெட்டுற அதோட சரி, முடிஞ்சா தலைமுடி கொடுக்குறேன், அது மொட்டை அடிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகக்கூடாது. நான் அவ்வளோதான். எனக்கு கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுருப்பாரு. இவர் என்ன பண்ணிட்டார், உள்ளே வச்சு இவர் நம்பிக்கையில் பிதுக்கி இதுக்கிட்டு வயிறு லாக் ஆகிட்டு. வயிறு லாக் ஆனால் இவங்க போட்டு பிதுக்கி மக்களே வெளியே எடுத்துருக்காங்க. ஃபயர் சர்வீஸுக்காரங்களை கூப்பிட்டுருந்தா உயிரோட மீட்டிருப்பாங்க. தீயணைப்புத்துறை இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டுருந்தா அவங்களுக்கு அதுக்கான பயிற்சி இருக்குது அவங்களுக்கு. அது எப்படி இலகப்படுத்தணும், சட்டை கிட்டே கிழிக்கணுமா, இல்லை தண்ணி எண்ணி ஊற்றணுமா, இல்லை நல்லெண்ணெய் எது லிட்டர் ஊற்றி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணி செவத்துக்கும் வயிற்றுக்கும் ஏதாவது ஃப்ரீ பண்ணணுமா. வயிறு முத்துவாது வயிற்றுக்கும் தொண்டைக்கு ஒரு உருவம் இல்லை, உருண்டை உருளுதுன்னா இவ்வளோ பெரிய உருண்டை வயிறு வச்சுருந்தா அது எப்படி வெளில வரும்? அது உருண்டை இல்லை, பூமி உருண்டை. லாக் ஆகிட்டு. லாக் ஆனால் இழுத்து பார்த்தோன்னா வெளியே இழுத்துட்டாங்க ஒரு வழியாக. அது இழுக்கிற வீடியோலாம் இருக்குது. இவங்க வரிசையில் நிற்கிற வீடியோவும் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் மரணிக்க போகிறது அவருக்கு தெரியலை. இழுத்து ஆஸ்பத்திரி 108 ஏற்றி நேராக ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க. எங்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு. அங்கே பரிசோதனை டாக்டரும் ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்புறம் உடற்கூறாய்வுக்கு வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி ஒப்படைக்கிறாங்க. இதில் ஒரு கொடுமை என்னென்னா, கடவுள் பெயரால் இன்னமும் மூட நம்பிக்கை இவங்க வலுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சில பேர் தலையில் தேங்காய் உடைச்சா பட்டு தேங்காய் உடைக்கிறாங்க. பார்த்தீங்களா, மண்டலத்தில் ரத்தம்லாம் வருது. எப்படி தேங்காய் உடைச்சா சரியாகும்? தேங்காய் உடைச்சாலாம் சரியாகாது. சில பேர் நரபலி கொடுக்குற அளவுக்கு போகிறாங்க. நரபலி கொடுத்தா எப்படி சரியாகும்? தான் பெத்த லியோவில் தான் பெத்த புள்ளனே நரபலி கொடுத்தா பணக்காரர் ஆகிடுவார். தான் அப்பா எங்கேயாவது அது மாதிரி நரபலி கொடுப்பாங்களா? ஆனால் இங்கே இன்னும் நரபலி நம்மள்கிட்ட அந்த சிஸ்டம் லைனில் இருக்குது. இதே ஆந்திராவில் ஒருத்தர் பறக்கிறேன்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் தான். எல்லாம் பூஜையெல்லாம் மட்டும் ஒருத்தர் குச்சி அங்கனே சம்பவத்திலே முடிஞ்சு போச்சு. இதில் நார்த் இந்தியாவில் ஒருத்தர் சிவனை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பல்லக்கில் அப்படியே இருக்கிறாரு. பல ஆண்டுகளாக நிற்கிறாராம். காலெல்லாம் சீழ் வச்சு புழு வச்சுட்டு. உங்களுக்கு இந்த வெரிகோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதை பற்றியெல்லாம் பிளட்டு ஒரே இடமா கீழே இருந்துன்னா மருத்துவர் இல்லை, காலில் அப்படியே ஸ்டோர் ஆகி அது இன்ஃபெக்ஷன் ஆகும். காலுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆகிடுமா? ஃப்ளைட்லலாம் போயிட்டு வர்றீங்கல்ல, வயசானவங்க அடுத்த நாள் பிசியோ போய் அந்த காலெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிடணும். இல்லைன்னா பிளட்டு அதில் ஸ்டோர் ஆன பிளட் இன்ஃபெக்ட் ஆகி கால் வீங்கி சீழ் வச்சு ஜுரம் வந்துடும். ஃப்ளைட் ஜேர்னியில் இருக்குல்ல, ரொம்ப 15 மணி நேரம் 20 மணி நேரம் வரிசையாக உட்காந்துருக்காங்களா, அது இவர் உடனே காலெல்லாம் வீங்கி போச்சு. அதுக்கு பார்த்த கமெண்ட்டு,
சிவாய நமகா சிவாய நமகான்னு போடுறான். இல்லை, அவன் மனநோயாளி. முதல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. நானும் சாமி கும்பிட்றவன் தான், ஏன் பொட்டு வச்சிருக்கேன், சாமி கும்பிட்றவன் தான். ஆனா சிவனை நீ பாத்திர முடியுமா? இது ஏதாவது லாஜிக் இருக்கா? சரி, உட்காந்து நான் தியாகனம் பண்றேன்னா கூட ஓகே, தியானம் பண்ணா கூட ஒரு நிலைக்கு வந்து நம்ம ஒரு கடவுள் சித்திக்கு போகலாம். காலை 2 சீழ் வச்சு போச்சு. அதை ஒரு இனோவா காரில் அவரை அழைச்சிட்டு போறாங்க. எங்கேயா கீழே இந்த சாக்கு மேட்டு போடுறாங்க. ஏன்னா இனோவா காருக்கு தான் காரில் ஊனு ஊத்துனா நாருன்னு உனக்கு தெரியும். ஊனு ஒடியும், இப்படி காலில் ஊனு ஒடியுது. அப்போ இது எப்படி கடவுள் ஆக முடியும்? இந்த மாதிரி தனம் தாங்க நம்மளை முட்டாள்தனமா நம்மளை கொண்டு எங்காவது இழுத்துட்டு போயிடுறது. இல்ல சார், இந்த மாதிரிலாம் பாக்குறோம். இது இந்த மாதிரி ஒரு சிலர் அதிகபட்சமா நம்புறாங்க. இப்ப நீங்க பழனிக்கு மாலை போட்டிருக்கீங்க. உங்களுடைய தெய்வ நம்பிக்கைகள்னு பார்க்கும்போது என்னவா இருக்கு? என்னோட தெய்வ நம்பிக்கை என்னன்னா, நைட்டு இங்கே ஒரு 8 மணி கார் எடுப்பேன். காலையில் ஒரு 5 மணி வாட்டத்தில் அந்த பழனிக்கு போகிறது ரொம்ப அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் கந்தசஷ்டி கவசம் பாடும். அழகென்ற சொல்லுக்கு முருகா அந்த பாட்டு ஓடும். நேராக போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்குது, அதில் ரூபா போடுவேன், காரை போடுவேன், குளியலை போடுவேன். அங்கே ஒரு ஆட்டோ பர்ச்சேஸ் பண்ணுவேன், இல்லை குதிரை வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதில் ஏறி உட்காந்து நேராக அந்த விஞ்சிக்கிட்ட கொண்டு விடுப்பா அப்படின்னு சொல்லுவேன். விஞ்சில் இறங்குவேன். விஞ்சில் இறங்கி நேராக மேலே போவேன். மேலே போனோன்னே ஆல்மோஸ்ட் விஐபி தரிசனம் தான். அங்கே உள்ளவங்க எல்லாருமே அழைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த குகை கோயில் பழனி அடிவாரம் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துடுவாங்க. அவங்க நேராக சாமிகிட்ட அழைச்சிட்டு போவாங்க. சாமியை கும்பிடுவேன். நான் இது வரைக்கும் முருகன்ட்ட அதை கூட இது கூட கேட்டதே இல்லை. முருகன் மார்வாடி கடையாக நடத்திக்கிட்டு இருக்கான், நம்ம அதை இது கேட்குறதுக்கு அதெல்லாம் ஒன்று. நீயே கொடுத்துருக்கா, தேங்க்ஸ். நான் சொல்லுவேன், முருகா உயிரோடு வந்துட்டேன், திருப்பி வாகனத்தில் உயிரோடு அனுப்பிடு. ஏன்னா கண்டம் கும்பிட வண்டி பாட்டுக்கு அப்படி கொள்ளுகாலி கொண்டு போ, அப்படி ஓட்டுறாங்க ரோட்டில் எல்லாரும். அவ்வளோதான், முருகனுக்கு ஒரு நன்றி. அப்படியே கீழே இறங்கி வருவேன். கீழே இறங்கி வந்துட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் கார் எடுத்து மெட்ராஸ் வந்துடுவேன். 48 நாள் விரதம் இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இவ்வளோ தான் என்னுடைய கடவுள். நான் வந்து யானைப்பாதை இருக்குது, நடப்பாதை இருக்குது, 2லேயும் ஏறி இருக்கேன். இப்போ எனக்கு வீசிங் வந்து அதிகமாக இருக்குது. வீசிங் ஆஸ்மா, என்னால் ஏற முடியல. ஏறினா பாதியில் போய் நின்ற மாதிரி ஆகிடுது. நின்று உட்காந்து என் கூட வர்றவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். அவங்க கடந்து ஏறிடுறாங்க, நம்மளால் முடியலை. சரி, நம்மளால் என்ன முடியுதோ அதுதான் செய்ய முடியும். நான் தலைகளாக பிரிட்டி அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சது கிடையாது. நம்ம சக்திக்கு என்னவோ அவ்வளோதான் கடவுளுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப். இங்கே திண்டுக்கல்லேருந்து நடந்தே போவாங்க. பந்தலாக லாரி ஆக்சிடென்ட் பண்ணிச்சு தெரியுமா? 5 பேர் 20 பேராக செத்தாங்க. அப்புறமா நடக்கிறது நான் ஓரத்தில் நடக்கிறதுக்குன்னு தனியாக பேரிகார்டு மாரி போட்டாங்க. அதில் யார் நடக்கிறா? எல்லாம் நடு ரோட்டில் நடக்கிறாங்க. காலெல்லாம் ரத்தம் ஊற்றுது, துணி கட்டியிருக்காங்க காலில். அப்படி எந்த கடவுளும் வர சொல்லலம்மா. இங்கே பறவைக்காவடி எடுக்கிறேன்னு வேலூர் மாவட்டத்தில் கிரேன் அறுத்துட்டு விழுந்து செத்து போனாங்க தெரியுமா? முதுகில் போட்டிருப்பாங்கம்மா லாங்கு, இந்த கொக்கி கிரேன் அறுத்துக்கிட்டு வெயிட்டு தாங்காம. இதெல்லாம் கடவுள் செய்ய சொல்லலை. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ கடவுள் மேலே குறை சொன்னா, கடவுள் எங்கேயாவது கிரேன் கண்டுபிடிச்சாரா சொல்லு. நீ நியாயமாக பேசு. அப்படியே இந்த சுவிட்ச் இங்கே பாருங்க, சுவிட்ச் தெரியுதா? கேமராவில் சுவிட்ச் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இது சாக்கடிச்சு நான் செத்துப்பிட்டா கடவுள் சாவடிச்சிடாருன்னு சொல்லுவீங்களா? கடவுள் இந்த கரண்டெல்லாம் கண்டுபிடிக்கல, இந்த சுவிட்சை கண்டுபிடிக்கல, இந்த கேமரா கண்டுபிடிக்கல, இந்த லைட்டை கண்டுபிடிக்கல. எல்லாம் நீயா கண்டுபிடிச்சிட்ட. இந்த ரோலிங் சேர் முடிச்சிட்டு விழுந்து கழுமுறை ஏறவே ரெட்டாக பொழந்துட்டு வச்சுங்க. இந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லை. மாலை போட்டிருந்தவர் கொண்டுட்டேன்னு சொல்லுவீங்களா? அது வேற, இது வேற. இது மனித கண்டுபிடிப்பு நடந்தது. ரயில கடவுள் கண்டுபிடிச்சாரா? பாவம், பச்சை பிள்ளைய முதிட்ட ரயில்னா. ரயில்னா இரும்பது, உன் பிள்ளைய கொண்டு விடக்கூடாது. கடவுள் எந்த இங்கே யாரையும் கண்டுபிடிக்கவும் இல்லை, கடவுள் யாரையும் இங்கே சாவடிக்கவும் இல்லை. கடவுளுக்கு இதான் வேலையா? உங்களை கொலை பண்ணுறதா வேலையா? அவர் உண்ட ஒரு வேலை உண்டு இருக்காரு. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. இதை விட வேற புரிதல் என்ன வேணும்? சார், நம்ம 2026ல இருக்கோம். பட் இப்ப இந்த காலகட்டங்கள்ல கூட இந்த ஆன்மீக பரிகாரங்கள் அதெல்லாம் இருக்குல்ல, இந்த பரிகாரம், நரபலி கொடுக்கறது, வழிபாட்டு நம்பிக்கைகள் அப்படின்லாம், அது இன்னும் வளர்த்துட்டே தான் சார் போகுது. ஆனா இப்ப நம்ம எஜுகேட் ஆயிருக்கோம், நிறைய படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் கூட இந்த விஷயங்கள் மாறலையே. மனு தர்மத்துக்கு எதிராக நம்மலாம் பேசுறோம், வர்ணாசிரமத்துக்கு எதிராக பேசுறோம். மனு தர்ம புக்குல பரிகாரமும் ஒன்று இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? இது இவ்வளவு ஏமாத்துறது இடையில கடல்லே இல்லையான்ற கடல்லே இல்லை. பரிகாரமும் ஒரு கிடையவே கிடையாது. நீ செய்த பாவத்தை நீ அனுபவிச்சேதான் ஆகணும். அதுக்கு இந்த பரிகாரம் செஞ்சுதான் நல்லா ஆகிடும். வெள்ளிக்கிழமை ஆகிட்டா அந்த கோயிலில் போய் எலுமிச்சம்பழத்தை பரட்டி வச்சு விளக்கு போட்டால் நல்லா ஆகிடும்னா எலுமிச்சம்பழம் வியாபாரிக்கு தான் நல்லா ஆகும். அவர் தான் சம்பாதிப்பார். நல்லெண்ணெய் வித்தவர் தான் சம்பாதிப்பார், திரி வித்தவர் தான் சம்பாதிப்பார். பரிகாரம் என்று ஒன்று கிடையாது மனு தர்மத்தில். இருக்குன்னு யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லுங்க. மனு சாஸ்திரத்தில் பரிகாரமே கிடையாது. எந்த மார்க்கத்திலையும் பரிகாரம் கிடையாது.
நம்ம இது செஞ்சுட்டா பரிகாரம் பண்ணுறோம் இல்லை, எந்த முஸ்லீம்லேயே பரிகாரம் கிடையாது. இதில் இயேசுநாதர் கிறிஸ்டியனில் மட்டும்தான் பாவ மன்னிப்பு இருக்குது. இந்து ரிலீஜனில் பாவ மன்னிப்புலாம் கிடையவே கிடையாது. நீ செஞ்சது தான், பாவம் தான் அது, அதை போக்கவே முடியாது. எல்லா மதமும் உயிர் பலியை வேண்டான்னு சொல்லுது. உயிர் பலி வேண்டான்னு சொல்கிறோமா? நம்ம 5,000 பேரை சொல்லி வெட்டி திங்கிறது இல்லை கறியை. அது இந்த மொட்டை அடிக்கிறது ஒரு நம்பிக்கையில் மொட்டை அடிச்சிருக்க, தட்ஸ் மயிர் வளருன்னு தான் நம்பிக்கை மொட்டை அடிச்சிருக்க. அடிக்க மாட்டோம். இது மாதிரி முட்டாள்தனமான சாமிகள் செய்கிறதோடு தான் நம்ம எல்லாரும் ஏமாந்துடுறோம். இப்போ நிறைய சாமிகள் வந்து எப்படி ஆகிட்டாங்கன்னா மிஸ்பரிசம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்து வச்சு அப்படி மிஸ்பரிசம் பேச நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நான் பேசுகிறது வேத வாக்கு மாரி தெரியும். அது ஏமாத்து, அது ஒரு வகையான ஏமாத்து. நித்யானந்த சுவாமி சொல்கிறாரு, சன்ரைஸ் கமிங் உடனே சூரியன் வருது. நான் கூட வாகப்பா காலம் மெரினா பீச்சுக்கு சன்ரைஸ்னா சன்னு மேலே வரத்தானே செய்யும். கன்னியாகுமரி வா, சன்செட் போ, தூங்குன்னு. சூரியன் எங்கே தூங்குது? பூமி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. கரெக்டு தானே? அடுத்த சூரியன் எங்கே ஒதுக்கி போகுது? இந்த மாதிரியான விஷயங்களையும் நிறைய இந்த வான சாஸ்திரவியல் புத்தகம் வச்சுருக்கேன். அதில் படித்து நிறைய ஏற்றுக்கிட்டே விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய இருக்குது, ஏற்றுக்கிட்டே கணக்கு இருக்குது. அதெல்லாம் கணக்கு இருக்குது. அது சொல்லலாம், அது நம்மளே சொல்லலாம். அது ஈஸியாக சொல்லலாம், பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ இந்த திருவண்ணாமலை நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, இது மாதிரி சாமி எங்கேயாவது வர சொன்னிச்சா, இல்லை அது எங்கேயாவது கல்வெட்டில் எழுதியிருக்கா? இது சொல்லுங்கள். நீங்களே நியாயமாக பேசுங்க. எந்த ஒரு கல்வெட்டுலையும் இது மாதிரி பூந்து வெளில வாங்க, நீ போகிறப்படி போக வேண்டியது யார்கிட்ட போகணும்? டைட்டிஷியன்ட்ட போகணும். ஏற்றுறதை குறைக்கணும். இவ்வளோ பெரிய உடம்பு இருக்குன்னா கால் வலிக்க தான் செய்யும். தின்றதை குறைக்கணும். அப்புறம் மருத்துவர்கிட்ட போய் கால் வலி கைக்கு மருந்து மாத்திரை வாங்கி போட்டுக்கணும். கோடாலி தைலத்தை போட்டு தேய்க்கணும். இதான இப்போ ரூல்ஸு. நீ போய் செஞ்சுக்கிட்டு கடவுள் மேலே குறை சொன்னால் என்ன செய்ய முடியும்? சரி, கிரிவலம் 14 கிலோமீட்டர் நடந்து வந்தால் உங்களுக்கு நன்மை நடக்குமா? கட்டாயம் நடக்கும். அது நீங்கள் பௌர்ணமிக்கு தான் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நாளில் நடந்தாலும் நன்மை நடக்கும். அது ஒரு மூலிகை மலை, பல மூலிகைகள் இருக்கும். நீங்கள் ஒரு 14 கிலோமீட்டர் வாக்கிங் முடியினாலும் உடம்பு பிரிஸ்காக தாங்க இருக்கும். வாக்கிங் மட்டும் காரில் ஏறணும்னு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவீங்க. அப்புறம் இறங்கி நல்லா சாப்பிடுவீங்க. உடம்பு கலகலப்பாக இருக்குது. ஆமாம், கலகலப்பாக தான் இருக்கும். நடந்தால் கலகலப்பாக தான் இருக்கும். இது இயல்பு தானே. காலையில் எனக்கு 1/2 hour வாக்கிங் போடலாம், நீ நாளே விளங்காது. என்னமோ உடம்பு ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும், செரிக்காத மாதிரி இருக்கும். வாக்கிங் காலையில் போய்ட்டோன்னா 1 மணிக்கு டான்னு வயிறு பெல் அடிச்சிடும், பசி. எங்கே தப்பு நடக்குது நீங்கள் சொல்லுங்கள்? உடல் ஆரோக்கியம் தானே இவர் போயிருக்கணும். அதுக்குள்ளே பூந்து வந்தால் அப்படி சரியாயிடும். சாமியை போய் இப்படிக்கிறது. அவர் தூங்கிட்டு இருக்காரா? சுட்டி கேசாரா சண்டி கேசாரா? இதெல்லாம் சாமியை போய் சுண்டு இல்லாமப்பா. நம்மளை சுண்டுட்டாலே டென்ஷன் ஆகும். டேய், யாரை சுண்டுட்டு கூப்பிட்ற நீ? படவா கைத்தட்டி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மள டென்ஷன் ஆகும். சார் சத்தம் போடணும். அவன் பல சார் திரும்பி பார்ப்பா, கடைசார் நம்ம சார் மட்டும் திரும்பி பார்க்க மாட்டான். நீ எவனை கூப்பிட்டே அவன் திரும்பி பார்க்க மாட்டான். கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை. நம்ம அப்போ ஒப்பனுக்கு தான் பிறந்தோங்கிறது நம்பிக்கை. மதர் இஸ் எ ஃபெய்த், ஃபாதர் இஸ் எ ட்ரஸ்ட். அப்பன் என்பவன் நம்பிக்கை, அம்மா என்பவள் உண்மை. நபிகள் நாயகத்தில் போய் கேட்டிருக்காங்க, எதுதான் சொர்க்கம் அப்படின்னு. குழம்பிட்டாரா நபிகள் நாயகம். என்னடா அது சொர்க்கம்னு கேட்குறாங்க. உன் தாயின் காலடியே சொர்க்கம்ட்டார். உங்கள் அம்மாவோட காலடி உனக்கு சொர்க்கம் தான்ப்பா, வேற ஒன்றும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு. ஸோ நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் நம்ம வீட்டில் இருக்குது. நம்ம முன்னோர்கள் புகைப்படங்களை வணங்குங்க, விளக்கொளுத்தி வைங்க. அவங்க பேரை சொல்லி வடை பாயசத்தை போட்டு ஏற்றுங்க, உங்களை யாரும் மறுக்கலை. சாமி பேரை சொல்லி ஒரு உருண்டை காக்காவுக்கு சோறு வச்சுட்டு காக்கா உலகத்துக்கே சோறு வச்சவருக்கு சீன் போடுறான். நான் காக்காய்க்கு சோறு வைக்காமல் சாப்பிட்றதே இல்லை. ஏய், 1 லட்சம் காக்கா இருக்கும், ஒரு உருண்டை வச்சு அது எப்படி பத்தும்? ஓகேவா? மனிதர் தேவை அன்பு, மூட நம்பிக்கை இல்லை. இங்கே அளவு ஊற்றிக்கிறாங்களே, இல்லை இந்த இடம் வந்து ஹைலி சென்சிட்டிவ், ஆனால் சீக்கிரம் ஆறிடுது. நான் அளவு ஊற்றுறதெல்லாம் கிண்டல் பண்ணல, அதையும் சொல்லிடுறப்பா, தப்பாக போயிடும். மத நம்பிக்கை என்ன? இப்போ முகரம் கொண்டாடுறாங்களே, கத்தியாலே அடிச்சுக்கிறாங்களே ஒரு முஸ்லீம், அது எல்லா முஸ்லீமும் அதை செய்கிறதில்ல. அந்த முஸ்லீம் செய்கிறவங்களே ஒத்துக்கிறது இல்லை. ஒரு பண்டிகை முறைகள் மாறுபாடு இருக்குது. ஒரு கிறிஸ்டியன் வந்து பொட்டு வைக்கிறாங்க, ஒரு கிறிஸ்டின் பொட்டு வைக்கிறது இல்லை. அது அவங்கவுங்க மத வழிபாடு. ஆனால் எந்த மத வழிபாட்டு வழி மூட நம்பிக்கைகள் இருந்தால் அது தவறே தான். தொடர்ந்து பேசுவோம்.